இதுக்கு எவ்வளோ வேலை, ஒரு நாள் வாழ்க்கைக்கு எவ்வளோ வேலை, விலையே இல்லை. நமக்கு விளங்குறவங்க நமக்கு விளங்குறதுக்காக வந்து சொல்லிக்கலாம். ஒரு லட்சம் இல்லை ஒரு 10 லட்சம் ஒரு நாள் வாழ்க்கைக்கு. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான், ஒரு பணம் கொடுக்க மாட்டானா. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு வாழ்க்கை வேணும், 10 லட்ச ரூபா தரேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்க்கை கொடுக்க தயாராக இருப்பானே இருக்க மாட்டானா. இருக்கு அவனுக்கு காசு. நாம் என்ன சம்பாதித்தாலும் அது ஒன்றும் வருமானம் இல்லை. எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதான் வருமானம். மனுஷன் என்னங்க அதை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? காசு கொடுத்தா பரவாயில்ல, ஹயாத்தை கொடுத்து என்ன விஜயகரனாக இருக்கிறேன், வருமானம் இல்லை, கஷ்டப்படுறேன், அது சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஹயாத்தை கொடுக்குறான், அதை கொடுக்குறாங்கன்னா பெருசு தான். இருந்தாலும் ஒரு 10,000 ரூபா கொடுத்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 10,000 ரூபாயில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கொடுக்குற ஹயாத்தில் வர மாட்டேங்குது, எல்லாம் கொடுக்குற இல்மில் வர மாட்டேங்குது, எல்லாம் கொடுக்குற பார்வையில் பேச்சில் வர மாட்டேங்குது. அல்லாவுக்கு நன்றி இல்லாத நிலைமையில் இருக்கும். என்ன கொடுத்து என்ன, நான் மனிதர்கள் அதை தான் விளக்கணும். அதுதான் நமக்கு என்ன கொடுக்குறான், அதனுடைய மதிப்பு என்ன, அதில் நமக்கு ஏன் சந்தோஷம் வர மாட்டேங்குது. இப்போ நாம் சந்தோஷப்படாமல் இருந்தால், அதை பெரிதாக மதிக்காமல் இருந்தால் நல்லா சந்தோஷப்படுவானா? அதுதான் ஆசையாக கொடுக்குறான், ஹயாத்தை கொடுக்குறான். இந்த 8 வாக்கியங்களையும் உலகத்தில் கோபமாக கொடுக்குறான்னா ஆசையாக கொடுக்குறாங்க. நமக்கு ஆசையாக தான் வச்சுருங்க. இப்போ ஆசையாக நாம் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சாக்லேட்டை கொடுக்குறோம், இல்லை ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுக்குறோம், அது இப்படி வாங்கி அப்படி தூக்கி போட்டுருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் ஒரு சாக்லேட்டா, இதெல்லாம் ஒரு பொம்மையா அப்படின்னு பேசிடுச்சு. இல்லை அது மாதிரி நடந்துக்குச்சு. இப்போ ஆசையாக கொடுக்குறவங்க எப்படி இருக்கும்? இப்போ மனிதன் அல்லாஹ்வை விளங்கவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وسلم على بپروردگار عالم تیرے رحم اور کرم اور عفو اور درگزر کا تمہیں واسطہ. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جمع پیران سلاسل کا پیر موری کا پیر واسطہ. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما. بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை
அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நமக்கு தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். போன வாரம் என்ன தாலிமாத்துகளை பேசணும்? நாம் தேவைகளின் பொம்மை. நமக்கு தேவைகள் எவ்வளவு தேவைகள் இருக்குது? அன்புசையான தேவைகள் 8. ருசியான தேவைகள். ருசியான தேவைகள்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவை. இந்த 8 தேவைகளையும் யார் பூர்த்தி செய்து தருவது? எப்படி பூர்த்தி செய்து தருகிறான்? நேரடியாக. எப்படி பூர்த்தி செஞ்சு தரான்? அதற்கு அல்லாஹ் தஆலா எந்த சபபையும் வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு உஜூதை தருகிறான், இருப்பை தருகிறான், நிலைத்தன்மையை தருகிறான். எதை கொண்டு தருகிறான்? எதை கொண்டு தருகிறான்? நேரடியாக எதை கொண்டும் அவனே தருகிறான். அந்த உஜூதிற்காக நாம் எந்த முயற்சியும் இதுவரை செய்யவில்லை, இனி செய்யவும் முடியாது. அவன் கொடுத்தால் இருக்கும். முழுக்க முழுக்க அவனுடைய சொந்த நாட்டம், சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த உஜூத் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் யாருக்கும் எதற்கும் எந்த பங்கும் இல்லை. பிள்ளையை பெற்றோர்கள் இருக்க வைக்க முடியாது, பெற்றோர்களை பிள்ளை இருக்க வைக்க முடியாது. உலகத்தில் யாரும் யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது, யாரும் எதையும் பிடிச்சு வைக்க, அனைத்தும் யாருடைய நாட்டப்படிதான்? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் தஆலா நேரடியாக அவனே, அதில் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த தேவை நிறைவேறாவிட்டால் அதற்கு பிறகு எதற்கும் எந்த தேவையுமே இருக்காது. உஜூத் இல்லை, அதுக்கு பிறகு என்ன வேணும்? உஜூதே இல்லை, இருப்பே இல்லை, ஆளே இல்லை. ஆள் இல்லாதவருக்கு உயிர் வேணுமா? ஆள் இல்லாதவருக்கு கண்ணு வேணுமா? ஆளே இல்லை, அப்புறம் என்ன கண்ணு, காது, மூக்கு, வாய், காசு, பணம், வீடு, வாசல் என்ன வேணும்? துனியா வேணுமா? ஆகிரத்து வேணுமா? அந்த தேவையை அல்லாஹ் தஆலா நேரடியாக, இப்படித்தான் மற்ற 7 தேவைகளையும், ஹயாத், உயிர், அவன் நேரடியாக, யாருக்கும் எந்த சம்மதமும். நான் வாழ போறேன், நம்ம வாழ முடியாது. அவன் வாழ வைத்தால் அவன் விட்டுவிட்டால் நம்ம மையுதவு. இப்படித்தான் அறிவு, நாட்டம், ஆற்றல், கேள்வி, பார்வை, பேச்சு எல்லாம் அவன் விரும்பி நாடி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதில் யாருக்கும் எந்த சம்பந்தமோ தொடர்போ முயற்சியோ நாட்டமோ யாருக்கும் இல்லை. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பார்க்க வேண்டும் என்று அவன் நாடி கொண்டிருப்பதால் நாம் பார்க்கிறோம். அவன் அந்த நாட்டத்தை நிறுத்திவிட்டால் நமக்கு பார்க்க முடியாது. நாம் பேச வேண்டும் என்று அவன் நாடுவதால் பேசுகிறோம், நாடல பேச முடியாது. அவன் கேட்க வேண்டும் என்று நாடுவதால் நாம் கேட்கிறோம், அவன் நாடல கேட்க. இது எதுவும் தானாக நடக்கவில்லை. இந்த 8 காரியங்களும் தானாக நடக்கவில்லை. இந்த 8 காரியங்களும் இருப்பு இல்லை. 8 காரியங்களும், அதாவது தேக்கி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, தமிழில் என்ன சொல்றது, சேமித்து வைக்கிறது. இந்த 8 காரியத்தையும்
இந்த 8 விஷயங்களும் சேமிப்புலாம் இல்லை. உஜூதுல இங்கே சேமிப்பு இல்லை. ஹயாத்து சேமிச்சுலாம் இல்லை. பார்வை சேமிச்சுலாம் இல்லை. கேள்வி சேமிச்சு இல்லை. பேச்சு இங்க இல்லை. இங்க வருகிறது என்றால் அவன் நாடி கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவனிடமிருந்து நேரடியாக வந்து கொண்டிருக்கிறான். அவனிடமிருந்து நேரடியாக எந்த வாசிதா இடைத்தரகர்கள் யாரும் இல்லை, எந்த சபமும் இல்லை. அவனுடைய நாட்டம் மட்டும்தான். இதுல அல்லாஹ்வுடைய நாட்டம் மட்டும்தான். ஒவ்வொரு நொடியும் அவன் நாடி நம்மை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். இத்தனை வருஷமா நம்ம இருக்கிறோமே, இவர் இருக்கட்டும் என்று அவன் நாடிக்கொண்டே இருக்கிறான். இன்னும் இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும், இன்னும் இருக்கட்டும், இன்னும் பார்க்கட்டும், இன்னும் கேட்கட்டும், இன்னும் பேசட்டும், இன்னும் சிந்திக்கட்டும், இன்னும் அறியட்டும், இன்னும் நாடட்டும், இன்னும் ஆற்றல் பெறட்டும். அல்லாஹால 8 தேவைகளை நேரடியாக நமக்கு சதா கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு நமக்கு எந்த முயற்சியும் இல்லை, எந்த செலவும் இல்லை. அதுக்கு நம்ம எந்த ஒரு கவலையோ வரணுமே வேணுமே நம்முடைய ஆசையோ நம்முடைய விருப்பமோ இல்லை வேறு யாருடைய விருப்பமோ எதுவும் இதில் சம்பந்தமே படலை. இது யாருடைய விருப்பம்? அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்தால காதில் ஹாஜாத் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். லா இலாஹா தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்தான் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன். அவன் தேவைகளை நிறைவேற்றுகிறான் என்றால் நம்ம முதல்ல விளங்க வேண்டியது, தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுறான்னா எங்கெங்க கொடுக்குறான்? காசு ஒன்றும் வரமாட்டேங்குது. அப்போ தேவைகள் என்றால் மனுஷன் என்ன நினைக்கிறான்? காசு பணம் ஒன்றும் கொடுக்கலையல்ல, அது தேவையில்லை. காசு பணம் தேவையா? உயிர் தேவையா? காசு பணம் தேவையா? பார்வை கேள்வி பேச்சு தேவையா? நாம் ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிச்சிட போகிறோம். 500 ரூபா சம்பாதிக்கிறோம், 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். அடுத்த மனிதர்கள் 500, 1000, 2000. அது பெருசா? ஒரு நாளைக்கு நாம சம்பாதிச்ச 1000, 2000 பெருசா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஹயாத்தும் பார்வையும் கேள்வி இதெல்லாம் பெருசா? இதுக்கு எவ்வளவு வேலை? ஒரு நாள் வாழ்க்கைக்கு எவ்வளவு வேலை? வேலையே இல்லை. நமக்கு விளங்குறதுக்காக வேணும் சொல்லிக்கலாம். ஒரு 1 லட்சம், ஒரு 10 லட்சம் ஒரு நாள் வாழ்க்கைக்கு. பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், ஒரு பணம் கொடுக்க மாட்டானா? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு வாழ்க்கை வேணும், 10 லட்ச ரூபா தரேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்க்கை கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. இருக்க அவனுக்கு காசு. நாம என்ன சம்பாதித்தாலும் அது ஒன்றும் வருமானம் இல்லை. எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அதான் வருமானம். மனுஷன் என்னங்க அதை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? காசு கொடுத்தா பரவாயில்ல, ஹயாத்தை கொடுத்து என்ன? விஜயகரனாக இருக்கிறேன், வருமானம் இல்லை, கஷ்டப்படுறேன், ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஹயாத்தை கொடுக்குறான், அது கொடுக்குறாங்கன்னா பெருசு தான். இருந்தாலும் ஒரு 10,000 ரூபா கொடுத்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த 10,000 ரூபாயில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் கொடுக்குற ஹயாத்தில் வர மாட்டேங்குது, எல்லாம் கொடுக்குற இல்மில் வர மாட்டேங்குது, எல்லாம் கொடுக்குற பார்வையில் பேச்சில் வர மாட்டேங்குது. அல்லாஹ்தால வேலைக்கு தருவானா? நம்முடைய நிலைமை அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாத நிலைமையில் இருக்கும். என்ன கொடுத்து என்ன? நாம் மனிதர்கள் அதை தான் விளக்கணும். அதெல்லாம் நமக்கு என்ன கொடுக்குறான், அதனுடைய மதிப்பு என்ன, அதில் நமக்கு ஏன் சந்தோஷம் வர மாட்டேங்குது? இப்போ நாம் சந்தோஷப்படாமல் இருந்தால், அதை பெரிதாக மதிக்காமல் இருந்தால் நல்லா சந்தோஷப்படுவானா? நல்லா ஆசையாக கொடுக்குறான், ஹயாத்தை கொடுக்குறான். இந்த 8 பாக்கியங்களையும் உலகத்தில் கோபமாக கொடுக்குறான்னா ஆசையாக கொடுக்குறாங்க. நமக்கு ஆசையாக தான் பிரச்சனை. இப்போ ஆசையாக நாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறோம், இல்லை ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுக்குறோம், அது இப்படி வாங்கி அப்படி தூக்கி போட்டுருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் ஒரு சாக்லேட்டா, இதெல்லாம் ஒரு பொம்மையா அப்படின்னு பேசிடுச்சு. இல்லை அது மாதிரி நடந்துருச்சு. இப்போ ஆசையாக கொடுக்குறவங்க எப்படி இருக்கும்? இப்போ மனிதன் அல்லாஹ்வை விளங்கவே இல்லை,
அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவே இல்லை, அல்லாஹ்வுடைய அருளை மதிப்பதே இல்லை. அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அது. இதை விட பெரிய பாக்கியத்தை அல்லாஹ்வே கொடுக்க முடியாது. அல்லாஹ்டே இல்லை, அல்லாஹ்டே இல்லை. உஜூத் அதை விட பெரிய பாக்கியம். இப்ப தன்னிடத்தில் இருப்பதிலேயே மிக உயர்ந்ததை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் மனிதன் அது தன்னிடத்தில் இருக்கிறது என்பதை கூட நினைக்கிறது இல்லை. அவன் எதுக்கு பின்னாடி தெரியுறான்? அற்பமான துணியா, இந்த காசு பணம், அது எதுக்கு? சந்தோஷமா இருக்கணும், வீண் பெருமைக்கு. உண்மையிலேயே பார்த்தால் மனிதனுடைய சிந்தனை முழுக்க நிறைஞ்சிருக்குது என்ன தெரியுமா? அடுத்தவனை நான் மதிக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை மதிக்கணும். அதுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? தனக்காக யாரும் வாழ்றதில்லை. எல்லோரும் ஊருக்காக, உலகத்துக்காக, அடுத்தவனுக்காக. ஆனால் இது ஒரு பொய். எவ்வளவுதான் அடுத்தவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் என்னதான் செய்தாலும் முன்னாடி தான் மதிக்கிற மாதிரி காட்டுவாங்க, பின்னாடி போயிட்டு பொறாமப்படுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ இது போலியானது. அந்த போலியான மரியாதைக்கும் போலியான ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு போதை, அதான் அல்லாஹ் சொன்னான், வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றத்துல தான் இருக்கிறாங்க. யாரும் தனக்காக என்னுடைய சந்தோஷம் யார் என்ன அப்படி இல்லை. அல்லாஹ். அப்ப அதனாலதான் மனிதன் என்ன நினைக்கிறான்? எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது இல்லையே, இது இல்லையே, அது இருந்தால் எல்லாரும் மதிப்பாங்க, இது இருந்தால் எல்லாரும் மதிப்பாங்க, இவ்வளோ காசு இருந்தால் மதிப்பாங்க, இவ்வளோ வீடு இருந்தால் மதிப்பாங்க, இந்த படிப்பு இருந்தால் மதிப்பாங்க, இந்த பணம் இருந்தால் மதிப்பாங்க, இந்த பட்டம் இருந்தால் மதிப்பாங்க, இந்த பதவி இருந்தால் மதிப்பாங்க. இப்படி துணியா என்ன செய்யணும்? வா வா என் பின்னாடி வா, அப்படி இழுத்து 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 அவனை கபரு வரை இழுத்து சுத்த வைக்கும். சுற்றுவான் சுற்றுவான் சுற்றுவான், கடைசியில் கபரில் வச்சா தான் அப்போதான் விளங்கும் என்ன நம்ம செஞ்சோம். அப்போ இதை விளங்கியவர்கள், துனியா ரீதியில் விளங்கியவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் உங்கள் மனைவி மக்களோட நேரம் செலவு செய்யுங்க, நண்பர்களோட நேரம் செலவு செய்யுங்க, உங்களுக்காக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அதுவும் பரிபூர்ணமானது அல்ல. பரிபூர்ணமானது என்னது? நாம் நம்முடைய ரப்பை பார்த்துக் கொள்வது, ரப்போடு நேரம் செலவிடுவது, ரப்போடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது. 10,000 ரூபாய் இருந்த பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்குது. ஒரு பெரிய செல்போன், நல்லா 1 லட்ச ரூபா செல்போனுங்க, அப்படி டபுள் இது, அப்படி இது, இப்படி இருந்தால் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. ஆனால் எதுவும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்குது. 10,000 ரூபா ஒட்டிக்கிட்டு இருக்குதா? செல்ஃபோன் ஒட்டிக்கிட்டு இருக்குதா? நம்முடைய வீடு ஒட்டிக்கிட்டு இருக்குதா? கார் ஒட்டிக்கிட்டு இருக்குதா? யாராவது ஏதாவது நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? எல்லாம் நம்மை விட்டு தனியாக உள்ளதுதான். அது வேற, நான் வேற. ஆனால் அதை கொண்டு அப்படியே ஆனந்தம், சந்தோஷம். ஆனால் நம்மோடு ஒட்டி கொண்டிருப்பவன் அல்லாஹ்வுடைய ஹயாத் தனியா இருக்குதா? நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளில் ஊடுருவி இருக்குதா? தனியாக பிரிச்சு பார்க்க முடியுமா? எங்க இருக்குது? நமக்குள்ள ஒவ்வொரு நரம்பிலும், ஒவ்வொரு அணுவிலும் அல்லாஹ்வுடைய ஹயாத் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை கோடி அதுக்கு வருது, நமக்கு சந்தோஷம். அப்போ நாம அல்லாஹ்வை மதிக்கவில்லை. 5,000 ரூபாய் பெருசாக தெரியுது, 10,000 ரூபாய் பெருசாக தெரியுது, செல்ஃபோன் பெருசாக தெரியுது, துனியாவில் அது இது எல்லாம் பெருசாக தெரியுது. அல்லாஹ்வுடைய ஹயாத் பெருசாக தெரியுது. அல்லாஹ் கொடுத்த பேச்சு பெருசாக தெரிய மாட்டேங்குது. மனிதன் விளங்க வேண்டும், மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தான் யார், தன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை விளங்கிவிட்டால், தன்னிடத்தில் வெளியே இல்லை, வெளியே இல்லை, தன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை சரியான முறையில் விளங்கிவிட்டால் அவன் உலக மகா கோடீஸ்வரனாக ஆயிடுவான். உலகத்தில் ராஜாதி ராஜாவாக ஆயிடுவான். ஆனந்தத்துடைய உச்சிக்கு போயிடுவான். மனிதர்கள்
சந்தோஷத்தை வெளியே தேடுறாங்க. அதில் சந்தோஷம் கிடைக்கும், இதில் சந்தோஷம் கிடைக்கும், அதில் திருப்தி கிடைக்கும், இதில் திருப்தி கிடைக்கும். எதிலும் திருப்தி கிடைக்காது, எதிலும் சந்தோஷம் கிடைக்காது. இப்போ அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் என்றால் எப்போ நிறைவேற்றுவான் பார்ப்போம், அப்படி இல்லை. அவன் இவ்வளவு காலமும் எனக்கு விலை மதிக்க முடியாத இந்த தேவைகளை நிறைவேற்றி என்னை சீமானாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான், என்னை கோடீஸ்வரனாக வைத்துக் கொண்டிருக்கிறான். யாரும் தர முடியாத, எங்கும் கிடைக்காத, எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காத, விலை மதிப்பே இல்லாத பாக்கியங்களை எனக்கு அவன் விரும்பி கொடுத்து கொண்டிருக்கிறான். சும்மா கொடுக்கல, ஏதோ போகிற போகல சரி எல்லாரும் அள்ளிக்கட்டும், யார் வேணால் சாப்பிடட்டும். நம்ம பொது விருந்து எல்லாத்துக்கும் ஊர் மக்கள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு நினைச்சுறாங்க. சோறாக்கி பிடிக்காதவங்க கூட வர சாப்பிடுவோம். அது மாதிரியால நம்மளை யாருன்னே தெரியல, சில கோயிலுக்கு போகுது கூட்டத்தில் கூட்டமாக எல்லாரும் இருக்கிறாங்க, இவனும் இருக்கணும். அப்படியா? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பார்த்து எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய இந்த வாக்கியங்கள் ஏதோ பொதுவில் கொட்டிக்கிட்டு அல்றவங்க அள்ளிக்கட்டும் அப்படி இல்லை, விரும்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மை ஒவ்வொரு நொடியும் பார்த்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த தேவைகள் நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ்வுடைய பாக்கியம் அது நிரம்பி இருக்கிறது. எப்படிப்பட்ட பாக்கியம்? யாரும் கொடுக்க முடியாத பாக்கியங்கள், விலை மதிக்க முடியாத பாக்கியங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலேயே இதைவிட மிக சிறந்த பாக்கியங்கள் எதுவும் இல்லை, இதைவிட மிக உயர்ந்த பாக்கியங்கள் வேற இல்லை. அப்படிப்பட்ட தன்னிடத்தில் இருக்கக்கூடியதிலேயே மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு இலவசமாக நாடி விரும்பி நம்மை வாழ வைத்து நமக்கு கொடுத்து நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அல்லாஹ் தஆலா ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய எப்படி அவன் கொடுக்கிறான்? நேரடியாக கொடுக்கிறான். அதை இன்னொரு வார்த்தையில சொன்னால், அவன் தன்னை கொண்டே கொடுக்கிறான். அவன் எப்படி கொடுக்கிறான்? தன்னை கொண்டு கொடுக்கிறான். இன்னும் வேறு வார்த்தையில் சொன்னால், அவன் தன்னையே கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மனிதன் வானத்துக்கும் பூமிக்கும் குறிக்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியசாலி நான். ஆனா மூலையில முக்காடு பொருள் அழுதுட்டு இருக்கிறான். எனக்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. தன்னையே கொடுத்து விடுகிறான். மனுஷனுக்கு மண்டையில உரைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் எப்படி உலகம் சந்தோஷமாக இருக்கும்? உலகம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? சும்மா தொழுதுட்டோம், எல்லாரும் நாங்களாம் தொழுகிறோங்க, நாங்களாம் பள்ளிவாசல் போகிறோம், நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம், நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் கடவுளை கரெக்டாக கும்பிட்டுருவோம். நீங்கள் செய்கிறது வேணாம், கடவுளுக்கு என்ன வேணும் அதை விளங்குனீங்களா? நீங்களா எதையாவது செய்கிறது இல்லை. முதல்ல கடவுளுக்கு என்ன வேண்டும் அதை செய்யணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். கடவுளுக்கு என்ன வேண்டும் என்பதே யாருக்கும் தெரியல. எல்லாம் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். மனுஷன் சொல்கிறான், ஒரே கஷ்டங்க, ஒரே கஷ்டங்க, ஒரே கஷ்டங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க, ஒன்றுமே இல்லை. இங்கே மனுஷனுக்கு கஷ்டமா அல்லாஹ்வுக்கு கஷ்டமா? இங்கே மனுஷனுக்கு வேதனையா அல்லாஹ்வுக்கு வேதனையா? இவ்வளோ பேர் படைச்சு, இவ்வளோ அவங்களுக்கு நான் செஞ்சு, என்னையே கொடுத்து நான் அவங்கள வாழ வைக்கிறேன். ஆனால் என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. ஒரு ஆள் எல்லாம் சொல்லிட்டான், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அவர்கள் என்னை கதறு செய்ய வேண்டிய அளவுக்கு கதறு செய்யவில்லை, மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கவில்லை. என்னைக்கு நடக்கும்? எப்போ நடக்கும்? எப்படி நடக்கும்? இது நடக்கும். இதுதான் அல்லாஹ்வுக்கு வேண்டும். நமக்கு வேண்டியது நடக்காது, அல்லாஹ்வுக்கு வேண்டியதான் நடக்க போகுது. அல்லாஹ்வுக்கு வேண்டியது இவ்வளவு காலமும் எல்லா படைப்புகளுக்கு வேண்டியது நடந்துச்சு. இனிமேல் இனி ஆகிரத், இனி துனியா இல்லை, படைப்புகளுக்கு வேண்டியது இல்லை, இனிமேல் அல்லாஹ்வுக்கு வேண்டியது நடக்க போகுது. அல்லாஹ் தஆலா அவன் வேண்டியதை நடத்த போகிறான். இந்த உலகம் இப்படியே எவ்வளவு காலம் இருக்கிறது?
இருந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த உலகம் அல்லாஹ்வுடைய உலகமாக மாற வேண்டும். அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வை புரிந்த, அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை போற்றக்கூடிய, அல்லாஹ்வை உயர்வாக்கக்கூடிய நன்றியுள்ள உலகமாக இந்த உலகம் மாறணும். அதுதான் இறைவனுடைய உலகம். அந்த உலகத்திற்கு தான் இறைவன் நம் மூலமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். எத்தனையோ நபிமார்கள் வழிமார்கள் எல்லாம் வந்து எவ்வளவோ சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, அற்புதங்களை காட்டினாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனால் மனித இனம் மாறலை. மனித இனம் என்ன செய்யலை? யாரோ ஒன்று இரண்டு பேர் என்ன செஞ்சாங்க? நல்லாவே அறிஞ்சுக்கிட்டாங்க, வழிமார்களாக இருந்தாங்களே தவிர மனித இனம் என்னாகலை, அது விழிப்புணர்வு அடையவில்லை. யாரோ ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நோயில இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லோரும் என்னாகணும்? அல்லாஹ்வை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மகத்துவம் தெரிந்தவர்களாக, மதிப்பை அறிந்தவர்களாக எல்லா மனிதர்களுமாக வேண்டும். இப்போ இந்த துனியா அது வேறு ஒரு உலகமாக மாற்றப்படும், ஆகிரத்தாக மாற்றப்படும். இறைவன் தன்னுடைய குதிரத்தை கொண்டு வெளியாகி, அவன் இறைவனாகவே வெளியாகி, தான் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய நிலை என்ன, உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன், அதை அல்லாஹ் தஆலா நமக்கு அவனே வந்து புரிய வைக்கிறான். அல்லாஹ் தஆலா விரைவுபடுத்துவானாக. சொர்க்கம் நரகம் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ஊர் சுற்றணும், இதுவா குடும்பம்? இதுதான் முக்கியம். ஒரு கணவன் மனைவி தான் முக்கியம்னா, கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய அன்பு மனைவியுடைய உள்ளத்தில், மனைவியுடைய அன்பு கணவனுடைய உள்ளத்தில், அதுதானே குடும்பம். நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஊர் சுற்றுங்க, ஒரே சண்டை. சாப்பிட்றது வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது, ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது வீட்டுக்கு வந்து சண்டை போட வேண்டியது, நல்லா ஊர் சுற்ற வேண்டியது வீட்டுக்கு வந்து குஸ்தி போட வேண்டியது. அப்போ இது குடும்பமா? முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கணவர் யாருன்னு மனைவி தெரியணும், மனைவி யாருன்னு கணவருக்கு தெரியணும். இப்போ எல்லாம் இப்போ சொர்க்கம் 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 கிடைச்சிட்டா போதும், அப்படியே போயிடலாம், நரகத்துக்கு போயிடக்கூடாது. யாரும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு, என்னுடைய ராஜிக்கு, என்னுடைய ஹாஜத்ரவா, என்னுடைய ரட்சகன், அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், அவனை பற்றி என்னுடைய மனசுல என்ன இருக்குது, அவனை பற்றி நான் என்ன விளங்கி வச்சிருக்கிறேன், அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எந்த மதத்தில் உள்ளவங்களுக்கும் கவலை இல்லை. மதத்தில் எல்லா பூஜைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாம் எதுக்கு? ஒன்று இந்த துனியாவில் நல்லா காசு பணம் கொட்டணும். அந்த தர்காவுக்கு போனால் இப்படி கொட்டுதுங்க காசு, வருமானம் அப்படியே போடுது. இவர் சொல்வார், அவர் சொல்வார், அந்த சர்ச்சுக்கு போனால் அப்படியே பொங்கி வருதுங்க. இன்னொருத்தர் சொல்வார், அந்த கோயிலுக்கு போனால் அப்படியே கூடையை பிடிச்சிட்டு போட்டுதுங்க. எல்லோருக்கும் என்னதான், எந்த மதமாக இருந்தாலும் கடவுள் மேலே ஒன்றும் அக்கறை இல்லை. கடவுள் எனக்கு கொட்டி தரணும், அதுக்கு பிறகு மூத்த போனதுக்கு பிறகு சொர்க்கம் தரணும். அது வாங்கிறது, அங்கங்கே கொடுக்குறதெல்லாம் அப்புறம். கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்? நான் வந்து சுயநலவாதி நினைச்சிட்டேன், எனக்கு தான் நினச்சிட்டு போகிறான், எனக்கு கொடுக்கட்டும், என்னை பற்றி என்ன நினைக்கிறான். அவன் என்ன நினைச்சா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு வர வேண்டியது வந்தால் போதும். இதுதான் கடவுள் பக்தியா? அல்லாஹ். இப்போ இது இந்த மதம் அந்த மதம், இந்த கூட்டம் அந்த கூட்டம், இந்த ஜமாத்து அந்த ஜமாத்து, எல்லா ஜமாத்தும் ஒரே குட்டையில் ஊருனா ஒரே மட்டை தான். இதில் எந்த ஜமாத்துக்கும் என்ன கிடையாது, விதி விலக்கே கிடையாது. அதுக்கு பின்னாடியே தான் இந்த தரீக்கத்துன்னு சொல்லிக்கிட்டும் அதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டாங்க. தீனுன்னு சொல்லிட்டும் அதே துனியா பின்னாடி தான் ஓடுறாங்க. தரீக்கத்துன்னு சொல்லிட்டும் துனியா பின்னாடி தான் ஓடுறாங்க. பேரு தரீக்கத், பேரு தீன், உள்ளத்தில் இருப்பதெல்லாம் துனியா. அந்த துனியா அப்புறம் எப்படி அல்லாஹ்வுக்கு என்ன சம்மதம்?
அல்லாஹத்தால எவ்வளவு பார்த்து பார்த்து மொண்டு போயிருப்பான். அஹ் எல்லா மக்கள் இருக்கிறாங்க, ஒரு நபி அனுப்பி சரி பண்ணா இப்படி வர்ற மாதிரி வந்துட்டு அப்படி ஓடி போயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி எல்லாம் திருத்தி கொண்டு வந்தா இப்படி வந்தவன் அப்படி 3 கடவுள் எதையும் சொல்லி எப்படியோ போயிட்டான். அப்புறம் ரசூலுல்லாஹ் அனுப்பி இப்படி சொல்லி கொடுத்தா அப்படியே வந்துட்டு அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், 1000 கூட்டமாக பிரிஞ்சு நான் தான்டா ஒரிஜினல், நீலாம் டூப்ளிகேட், எனக்கு கூட தான் சொர்க்கம், நீ எல்லாம் நான் தான் போவேன், அதுக்காட்ட காஃபிர். நீ சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தீனை கொண்டு வந்தாங்க. நீ சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புனாங்க. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு, யாரும் தன் வாழ்க்கையை சரி செய்யறதுக்காக யோசிக்கிறது இல்லை. எது கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு ஒரு சண்டை, வீட்டில் பிள்ளைங்க இருக்கும், சரி சேர்ந்து விளையாடட்டும் அப்படின்னு எதையாவது ஒரு வாங்கி கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு தான் பெரிய சண்டை. சரி வேற எதையாவது வாங்கி கொடுப்போம், இன்னும் பெரிய சண்டை. அப்படி எவ்வளவு காலமாக எத்தனை நபிமார்கள், எத்தனை வழிமார்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் திருத்தி அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இப்படி வச்சா அவங்க இப்படி போக வேண்டியதுதான். அப்படி எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு போய் இன்றைக்கு எத்தனை 1000 கூட்டங்களாக மனிதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரிஞ்சு போய். ஆனா யாருக்குமே அல்லாஹ்வை பத்தி அக்கறை இல்லை. அதான் யாருக்குமே அதுல எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. என்னது, அல்லாஹ்வை பத்தி மட்டும் யோசிக்கவே கூடாது. அல்லாஹ்வை பத்தி யாராவது பேசினா எல்லாம் ஒன்னா வந்துடும். அப்ப அதுக்கு தான் அல்லாஹ் பார்த்தான், இது வேலைக்கு ஆகாது. ஏப்பா என்னை பற்றி பேசணும், உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. உங்கள் ஜமாத்தை பற்றி பேசுனா, உங்கள் தலைவரை பற்றி பேசுனா, உங்கள் இமாமை பற்றி பேசுனா காது இனிக்கிறது, உள்ளம் குளிர்கிறது. எல்லாம் பற்றி பேசுனா நெஞ்சமெல்லாம் புண்ணாகிறது. நல்லா பற்றி பேசுறது. இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலையில், மோசமான ஒரு சூழ்நிலையில், உலகம் இறைவனை மறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா நமக்கு அவனை பற்றிய உண்மைகளை, அவனை பற்றிய சத்தியத்தை, ஞானத்தை நம்முடைய கல்விலே அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேகுமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லு பைத்துகள், அத்தனை நபிமார்களுடைய வசீலாவின் மூலமாக அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் நிரப்பி கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தியாக்கி தருவானாக. அதனுடைய பிரயோஜனங்களை முழு உலகிலும் அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துவானாக, நிலைப்படுத்துவானாக. முழு மனித இனத்திற்கும் ஹிதமத் செய்யக்கூடிய ஹாதிமீன்களாக, இறை சேவகர்களாக, இறைவனையே காட்டித் தரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.